இல்லாதவன் தான் கூப்பிட்டாங்க. ஏத்தால டிபி பங்களாவில் தங்கியிருக்காரு. அவருடைய மனைவியெல்லாம் கூட இருக்கா. 70க்கு 40 கல்யாணம் முடிச்சவர். என்ன அந்த அம்மா கூட தமிழா சும்மா கூடயா போய் ஸ்கூல்ல போய் அவர் பங்களாவில் போய் எங்க இலக்கிய கட்டு நீங்க பேசணும். அவனே ரேட்டு தானே, அவர் ரேட்டு தான் பேசுவார். இவ்வளவு ரூபா கொடுங்க வந்துடுறேன். ஏக்கத்தான ஸ்கூலு வந்துடுறேன். நான் பார்த்தேன், இவன் நம்ம ஸ்கூல்ல கோமதி என்பால் மேல்நிலை பள்ளியில இவன் வந்து பேசுறதா? கடவுள் இல்லவே இல்லை, கோயிலுக்கு போறோம் காட்டு மிராண்டி என்று பேசுறவன நம்ம ஸ்கூல்ல விடக்கூடாது. எனக்கு நம்ம மாணவரை பூரா திரட்டினேன், நீ வெளியாட்டுன்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த. உடனே அந்த குஞ்சுகள்லாம் கோவப்படும், நீ வேற குஞ்சுகள் பூரா. உடனே பையன்கிட்ட தயார் பண்ணி வச்சிட்டேன். என்னத்தையாவது நம்ம சாமித்து பேசினாரு, நான் கண்ணை காட்டுவேன், சில வேலையை செஞ்சிருங்கன்ட்டேன். பயங்கரம் 100 பேர் ரெடி. மைதானத்தில் கூட்டம் நடக்கும் போது நம்முடைய போர் வீரர்கள் சிவசேனா ரெடி ஆயிட்டு. அதுக்குள்ள செய்தி அங்க போயிடுச்சு. ஒரு 100 பேர் கல்ல கொண்டு எரிய போறாம செய்தி வந்துருச்சு. உடனே கொள்கை தங்கம் ஈவேரா, நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணேன். தாடி இப்படி இருக்கக்கூடாத, இந்த பேர் போற போக்குல ரெண்டாடி வந்த பேர்ல போயிடுமே, கேன்சல் பண்ணிட்டான். எல்லாரும் என்னை வந்து முறைச்சு முறைச்சு பார்த்து ஆச்சாரியர்கள் போனா, ஒரு நாள பேச்சை கேட்க முடியாம போச்சே. சாயந்தரம் பார்த்தா காந்தி மண்டபத்தில் பேச்சு. இந்த மாதிரி 7-8 புத்தகம் வச்சுக்கிட்டான். பிள்ளையாரை பத்தி கண்டமான கேசுறான். இது பூரா இந்த புராணத்தில் இருக்கு அப்படின்னா, நான் சொன்னது பூரா நானா சொல்லல, இந்த விநாயக புராணத்தில் இருக்கு. பொய். அவ்வளவு மக்கள் எல்லாம் ஆட்டம் இந்த மாதிரி பூரா கைதட்டான். நம்ம ஆட்கள் கோயிலுக்கும் போறான், அவருக்கும் கைதட்டான். இப்படி விளங்காத கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிலாம் ஒரு காலத்து நடந்தது. அதனால நம்ம நூல்களை எல்லாம் தவறாக மக்கள் வாழ் பரப்பிய அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மேலோங்கி நிற்கிறது. ஒரு பக்கம் கிடக்கட்டும். மன்னிச்செல்வ மகாராஜுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? பிராமணனை கொண்டுலாம் பிரம்மகத்தி. அந்த பிரம்மகத்தி அவரை பிடிச்சிருச்சு. எவரை கொஞ்சம் சொல்லுங்க, எவரை பிடிச்சது? எங்கெல்லாமோ சுற்றி வச்சு ஈவேரான்றாத எவரை பிடிச்சது? வரகுட பாண்டியராஜா. திரும்ப அங்க வரணும்ல, எங்க போனாலும் அங்க வரணும்ல. போனா காலை போனோம், ரூமுக்கு போனோம், சங்கரவனாரை கும்பிட்டோம், திரும்ப தானே வரணும் பிரசங்க கேட்கறதுக்கு. சத்திரியன் அரச பரம்பரை. அதனாலதான் நம்ம ராஜாக்கு பேர ராஜான் பேர் குமாரசாமி ராஜா. அவர் அரச பரம்பரை வந்தவங்க. அவங்களாம் பூணூல் போட்டுருக்காங்க. 4 வகையா 4 வருடம் பிராமணன், 2வது சத்திரியர்கள், உலகத்தை காப்பாற்றும் அரச பரம்பரை, 3வது வைசியர், வியாபாரம் நடத்துறவங்க. இந்த 3 பேரும் பிராமணன் அந்த பூணூல் போடுவாங்க. 4வது சூத்திரர்கள், வேளாளர்கள். இது கிடையாது. பாண்டியன் அவங்க பாண்டியன் வச்சுக்கிட்டாங்க. என்னமோ பாண்டியன் பரம்பரை வந்து இவங்களா வச்சுக்கிட்டாங்க. ஒண்ணும் கிடையாது. அந்த பாண்டியர்கள் சுத்த சைவம். இந்த பாண்டியர்கள் அது இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அது சம்மந்தமே இல்லை. இவங்க பேரு பாண்டியன் வச்சுக்கிட்டாங்க எல்லாரும். என்னடா ஒரு ஆள் என் ஃப்ரெண்டு, அவர் நாடாரு, அவர் பேர் ராமசங்கு பாண்டியன். தேவரா நம்மள எத்தனை பேர் பாண்டியன் பேர் வச்சிருக்கோம். தென்காசியில ஒரு பெரிய லீடிங் லாயர் பேரு பாண்டியன் பிள்ளைன்னு பேரு. எல்லாரும் பாண்டியன் வச்சிருக்கோம் நிறைய. நம்ம தெருவில் எத்தனை சங்கர பாண்டியன் பேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க. இவங்க பாட்டுக்கு பாண்டியன் வச்சு எங்க தருப்பார் தான் இவங்க சொல்றாங்க. இவங்க போக்கு நம்ம பேசக்கூடாது. ஆனா அந்த சமுதாயத்தில்
மேலான ஒரு தலைவராக இருந்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அந்த சமுதாயத்தில் அவர் மாதிரி ஒரு ஆன்மீகம் பற்றுடைய ஒரு அரசியல் தவிர பார்க்க முடியாது தலைவரை. ஆள் ரொம்ப டாலா இருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல் ஹேண்ட் போட்டுப்பார், விபூதி பெரிய நெத்தி, அழகா விபூதி புதுசா நிறைவேறுவார் முத்துராமலிங்க தேவர். அவர் தான் இந்த மரபர்கள் குலத்துக்கெல்லாம் சமீப காலத்தில் ஒரு வீடு இணையற்ற தலைவராக இருந்தார். ஆனா அவர் பேச்ச கேட்கல. இவங்க ரொம்ப தீவிரமான சைவ பக்தி, கல்யாணமே வேண்டான்ட்டார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வால் போஸ்ட் கூட ஒட்ட மாட்டார், ஜெயிச்சிருவார். 6 அசம்பிளி தொகுதியில் நல்ல ஹை வேல்யூ மார்க் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவார். பிரச்சாரத்தில் போக மாட்டார். முத்துராமலிங்க நிற்காரா, 76 நிற்க மாட்டான், தோத்துருவன் போடிவான். பார்லிமெண்ட்ல மெம்பரா இருந்தவர். ஒரு நாள் அவர் பேச நினைச்சார் பார்லிமெண்ட். உடனே எல்லாரும் கேள்வி பண்ணாங்க, இவருக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும் நினைச்சேன் முத்துராமலிங்க தேவர். உடனே ஆரம்பிச்சார் நேர, ரெஸ்பெக்டட் ஸ்பீக்கர், நான் சபாநாயகரை பற்றி தான் பேசணும், அவரை பார்த்து தான் பேசணும், மரபு இருக்கு, மற்றவங்களை பார்த்து பேசணும். பார்த்து இந்தியா இஸ் நெய்தர் பேக்வேர்டு நார் ஃபார்வர்டு பட் ஆக்வர்டு. அடுக்குமுறை இங்கிலீஷ்ல, இந்தியா முன்னேறி நாடும் அல்ல, பின்தங்கிய நாடும் அல்ல, ஒரு ஆக்வர்டான நாடுன்னு, அசிங்க பிடிச்ச நாடு இந்தியா. ஒரே கரகோஷம் பார்லிமெண்ட்ல. முப்படாஜம்மன் கோயில பேச வருவாரு, நான் போயிடுவேன், ஒருத்தன ஒரு பேச்ச கேட்பேன், அழகா. நான் ஏற்கனவே இந்த மேடையில் சொல்லியிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னால் அவர் செய்த ஒரு பயங்கரமான எதிர்ப்பு காட்டினார் இந்த பகுத்தறிவாயர். மதுரையில் 3 நாள் மாநாடு, தெற்கு வடக்காடு வீதியில், கோயிலுக்குள்ள வடக்காடு வீதி. என்ன மாநாடுனா திருவள்ளூர் மாநாடு. 3 நாள் திருக்குறள் பற்றி பெரிய மாநாடு. அப்பொழுது முதல் நாள் நிகழ்ச்சியில் ஒரு தமிழ்நாட்டுடைய பெரிய தலைவர், அரசியல் தலைவர், திக இளமுடையவர், முதலமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தாரு, போயிட்டார். அவரு முன்னால் அன்னைக்கு பேசினவர். பேக் சீட்ல முத்துராமலிங்க மறுநாள் பேச விட பின்னால் உட்காந்து கேட்போமேன்னு உட்காந்துருக்காரு. வடக்காடு கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம், வடக்கு கோபுரத்து பக்கத்துல கூட்டமா, கேட்க பார்க்க மேடை, மேக்க பார்க்க ஜனங்கள் உட்காந்துருக்கு. அப்போ ஒரு சின்ன பிள்ளை, இவனை மாதிரி மாசிலாமணி மாதிரி சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, கடவுள் வாழ்த்து பாடிச்சு. அது நம்முடைய மதுரை தேவாரத்தை வச்சு ஒரு பாட்டு பாடிச்சு. எல்லாரும் கை தட்டினாங்க, நல்ல அழகா பாடிச்சுன்னு கை தட்டினாங்க. இந்த ஆளு பகுத்தறிவாளர் தலைவர் இருக்காரே, மேடை ஏறி மைக்க பிடிச்சார். அவர் டேர்ன் வரும்போது பேசுறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு குழந்தை அழகா பாடிச்சு, நல்லா இருந்தது பாட்டு, அது என்னமோ தேவாரம்னு சொல்றாங்க, நல்லா இருந்தது. இப்படித்தான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை பாடி இருக்கும், அதை போய் ஞானப்பால் கொடுத்தோன்னு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டான். உடனே பின்னால இருந்து மைக்க பிடிச்ச ஓடியாந்தார் முதலமைச்சர். எங்க வச்சு நீ பேசுற? மதுரையில திருஞான சம்பந்தர் சமணர்கள் வென்ற இடத்துல நீ பேசுற? நீ கற்பனை நீ பேசுறியா? ஞான சம்பந்தர வாபஸ் வாங்குறியா அப்படின்னு நொறுக்கிட்டான். கூட்டம் எந்திரிச்சிருச்சு, வாபஸ் வாங்கிட்டு. அவ்வளவு கூட்டம் நடந்தது. ரெக்கார்டு இருக்கு, இதுக்கு ரெக்கார்டு இருக்கு. திருஞான சம்பந்தப்பட இங்க வச்சு பேசுற நீ முதுகெலும்பை எண்ணிடுவேன்ட்டார். அப்படிப்பட்ட முத்துராமலிங்கர் வாழ்ந்த காலம். அந்த பாண்டியர்கள் அவரை நினைச்சு பார்க்கணும். இப்ப இருக்க பாண்டியர்கள் நினைக்கவே மாட்டேங்க. அது ஒரு பங்கெடுக்கட்டும். நம்ம வரகுண பாண்டியனுக்கு வருவோம். எங்கேயோ போயிட்டு வண்டி மனசுல வச்சுக்கணும். நீங்களா அந்த காலத்துல சாரா சொன்னாங்கன்னு நீங்க மனசு பின்னால சொல்லணும். நீங்க இவ்வளவு விஷயங்களும் பேசணும். ஏன்னா ஆமா, அந்த காலத்திலிருந்து வேகம் ஜாஸ்தி. பயப்படவே மாட்டேன். இப்பதான் பயப்படுவேன். பயமெல்லாம் அப்போ பயமே கிடையாது. போனா வேலை போனா போகுது. அப்படியே சண்டையிலே வளர்ந்தவன்.
போர்க்களம், ஸ்கூல்லேயே போர்க்களம் தான் அப்படின்னு வந்தேன். காரைக்கால் அம்மையாரை பற்றி புது பாண்டிச்சேரியில் ஒரு பேராசிரியர் தப்பான ஆராய்ச்சி கட்டடிட்டான் பாண்டிச்சேரியில். உடனே தென்காசியில் உள்ள அடியார்கள்லாம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், அந்த புரொஃபஸரை மன்னிப்பு வைக்க வைக்கணும், ஒரு உண்ணாவிரதம் தென்காசியில். அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நானும் சுடலையும் போயிருந்தோம். காசி விஸ்வநாத சன்னதிக்கு முன்னால் பெரிய கூட்டம், பந்தல் போட்டுருக்காங்க, உண்ணாவிரதம். நாங்கள் 100 பேர் இருக்கோம் உண்ணாவிரதம். உண்மையான உண்ணாவிரதம். காலை ஒன்றும் டிஃபன் சாப்பிடல, நைஸாக கடையில் தின்னு ஓட்டு போய் உண்ணாவிரதம் இருக்கு அப்படின்னா இல்லை, உண்ணாவிரதம். காரைக்கால் மாதிரி பற்றி நீ பேசுனியா என்று கோபத்தில் எல்லாரும் போயிருக்கோம். உடனே வரிசை ஒவ்வொரு ஆளாக பேசிட்டு இருந்தாங்க. காலைல 10 மணி 10:30 மணிக்கு ஐயா பேசுவாங்க. என்ன வேகம் போட்டு அடிச்சு இந்த செய்தியெல்லாம் போட்டு தள்ளினேன். ஒரே கைதட்டல். என் பையன் மாணிக்கம் கூட நின்றுக்கிட்டு பேசாத பேசாதீங்க அந்த நின்று சத்தம் கொடுத்தான், பேசாத இப்படி பேசாதேன்னு. நான் கவனிக்கல, போட்டு நொறுக்கிட்டேன். 2.5 மணி நேரம் பேசினேன். தண்ணி இப்ப மேல குடிச்சிட்டு இருக்கேன், அவ ஒண்ணும் குடிக்கல. நம்ம காரைக்கால் மாதிரி குறை பேசினே, நீ விட மாட்டேன் அப்படி பேசினேன். இந்த செய்தியை சொன்னேன். முத்துராமலிங்க தேவன் அண்ணா துறை எப்படி பண்ணாரோ அதையும் சொன்னேன். பேர் திரும்பி வச்ச இவளுக்கு. உடனே அவன் அங்கிருந்து கையெழுத்த காட்டினான். என்னப்பா அப்படி பேசி இப்படி பேசின்னு. பூரா கூட்டம், நிறைய கூட்டம். என்னை கள்ளக்குண்டு எரிஞ்சிருவாங்க. என்ன நான் யாரு முன்னாடி நிற்கேன், காசு விஸ்வநாதர் முன்னால நிற்கேன், எரிய விடுவாரா? அது ஒரு பக்கம். எனக்கு எக்கா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்க மனசுல உற்சாகம் உறுதிப்பாடு. நம்ம சாமியை பற்றி குறை பேசினா அவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஒதுங்கிறோம். இதுதான் நம்ம இப்ப செய்யணும். அந்த மாதிரி வரகுண பாண்டியருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது. அப்போ விறகு விற்ற படலாம் என்னாச்சு? இது இப்படியே போயிட்டு இருந்தா விறகு விற்ற படலாம் அடுத்த 2 மாசம் கழிச்சு தான். இன்றைக்கு இந்த ஒரு படலத்தோட நிறுத்த சொல்லி அசரீர் வாக்கு வந்துருச்சு. அதனால விறகு விற்ற படலம் கிடையாது. எனவே இப்பொழுது எப்படிலாம் செவ்வாய் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் ஒரு எதிர்க்க வேண்டாமா? மடமடன் சரித்திரத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் பார்ப்போமே. இப்போ அந்த பிரம்மகத்தி தோஷம் என்ன செய்திருப்பாருங்க, எங்கும் அவர் முன்னாடி எங்குது கை பெருமூச்சு எரியும், பெருமூச்சு எரிகிறது, கை எரியும். கையை கொண்டு இவர் அடிக்க மாதிரி வரும், நடுங்குவார். குன்றின் ஓங்கும் மழை போல பேய் கொஞ்ச நேரத்தில் அவர் முன்னால திடீர்னு எறும்பு போல சிறுகும் உடன் என்று ஆர்த்திடும், முன்னும் பின்னும். முன்னால் ஆடும், பின்னால் ஆடும், சைட்ல ஆடும், இந்த பக்கம் ஆடும், இங்க திரும்பினா அங்க ஆடுது. அந்த பிரம்மகத்தி பேய் இருக்குத அப்படி சுற்றி சுற்றி ஆடுது. ஆர்த்திடும், முன்னும் பின்னும், பாங்கும் தொடரும், போற வழியெல்லாம் பின்னால வருது. சிரிக்கும், சிரிக்குது. பகுவாயை மெல்லும், ஆணு திறந்து இவர் முழுங்க மாதிரி மெல்லும். நீங்கும், கொஞ்சம் தூரத்தில் அது போறது மாதிரி போகும், திடீர்னு வந்துடும். குறுகும், பழிதாயன நேர்ந்து பற்றும், என்னை எப்படி கொண்டுட்டியே, உன் பழி உன்னை சும்மா விடுமா என்று முன்னாடி வந்து கை காட்டி நிற்கும். பத்திலா பிரம்மகத்தி தோஷம் என்னெல்லாம் செய்வாருங்க. அதனால இந்த மாதிரி பேய்களோ பிரம்ம தோஷமோ வந்தா சிவருமான பக்கத்துல அவை நிற்காது. அதுதான் இந்த சரித்திரத்தில் பார்க்கிறது. ஏன்னா சில பேய் இருக்கும், பேய் பிடிச்சுன்னு சொல்றாங்க. பேய் என்பது உண்டு, சைவ சமயத்தில் பேய் இல்லை, பேய் உண்டு. யாரெல்லாம் தற்கொலை பண்றாங்களோ அவர்களாம் பேய் உலகத்தில் பேயா இருப்பாங்க. அவர்கள் உரிய காலத்து வரைக்கும் பேயா இருக்கணும். ஒரு ஆளுக்கு 70 வயசு ஆயுள் முடியுதுன்னா 50 வயசுல தற்கொலை பண்ணிட்டாருன்னா அந்த கேப் 20 வருஷம் போச்சுல, இந்த 20 வருஷம் பேயாத்தால் நடமாடும். ஆனா தற்கொலை பண்ணவே கூடாது. என்ன சிரமம் சாமிட்டு ஒப்படைச்சிடும், தற்கொலை பண்ணக்கூடாது. வாழ்க்கையில அந்த சூழ்நிலை வரும், என்னத்தை என்ன செய்ய
3 நாள் தியேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டான. என்ன வாழ்க்கை, சினிமா பார்க்க முடியாம போச்சு. பேசாம மருந்து வாங்கி குடிச்சிருவோமா, தூக்க மாத்திரை போட்டுருவோமா. கணான்ற மனைவி சொல்றான், நீ கவலைப்படாத, இன்னைக்கு நியூஸை பார்ப்போம், ஒப்பந்தம் ஆயிட்டு நாளைக்கு திறந்துட்டாங்கன்னா செத்து போனோம்னா வம்பு. புதுசா 4 படம் வெளியே வரப்போகுது. 600 கோடி ரூபாய் ஒரு படம் எடுக்க போறான். 600 கோடி. அந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டாமா? அது எப்படி இப்படி ஆட போறானோ நம்ம இதே தெய்வம். அதை பார்க்காம போறது. நாளைக்கு நியூஸ் பார்த்து விட்டு அந்த அந்த மாத்திரை துண்டை வச்சிரு. நாளைக்கும் தியேட்டர் அடைச்சானா முதல்ல நீ போ, பிற நான் வரேன். எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதனால எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி வளையுது இந்த பேய். மாசுண்ட தெய்வ மணி போல் பணிவாயில் பட்ட தேசுண்ட தீந்தன் மதிபோர் ஒளி தேம்பி பண்டு மூசுண்ட தானமா முகமா உண்ட வெள்ளில் போல காசுண்ட போனான் அரை போய கருத்தனாயினான். அழகான நிலாவில் கலங்க இருக்கிற மாதிரி விளாங்காயில உள்ளே சில உள்ளிடலைன்னா யானை இருந்தது போல சொல்வார்கள். இப்படியெல்லாம் வாழ்க்கை நடக்குதான். மறையோர்கள் பின்னும் பழிமேலிடு மன்னம் நோக்கி. சுற்றி உள்ள பிராமணர்கள்லாம் அரசன் படுத்த பாட்டு அவங்கள படி என்ன செய்யலாம் யோசனை பண்ணாங்க. இறையோ இது நான் முகன் சென்னி இருத்த கூடல் அறவேதியனை அனுப்பிட்டாங்க படிக்கு. மகாராஜா ஒரே வழிதான் இருக்குது, இதுல தப்பிக்கணும். என்ன செய்யணும் பாருங்க. கூடல் அறவேதியனை, கூடல் மாநகரமாகிய இந்த மதுரை என்பதில் இருக்கிற சொக்கநாத பெருமானை தினம் 1000 எங்கால் சூழல் உறவே 1008 தடவை பிரகாரம் வந்து வலம் சுற்று. அது சுற்றினாத்தான் இந்த பிரம்ம தோஷம் நீங்கும் சொல்லிட்டாங்க. அதனால நாளைக்கு ஆடி மாசம் பிறக்கு, ஆடி சுத்தி ஆரம்பிச்சுவாங்க. இன்னைக்கு நான் கற்பனை பண்ணி பார்க்க பிரகாரம் நாளைக்கு எப்படி போறோமோ தெரியலையே. ஆடி சுத்த ஆரம்பிச்சாங்க, கிரு கிரு கிருன்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம மெதுவா போனோம் தள்ளி விட்டுருவாங்க நம்மள. என்ன நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆடித்த கொடியேற வரைக்கும் ரொம்ப ஹை பிச்சில் போகும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் மற்ற ஊர்களே வந்துடுவாங்க. எல்லாரும் கையில மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. 108 சுத்த ஒரே நாள் சுத்துறவங்க இருக்காங்க. ஒரே நாள்ல சில பேர் அடி மேல அடி வச்சு அதுவும் சொல்லலாம். விதவிதமா நாளைக்கு ஆரம்பிச்சிடும். 30 நாள் ஆடி மாசம் கோயில் கலகலப்பா இருக்கும். கையில ஆளுக்கு ஒரு நோட்டு, ஒரு பென்சில், அவர் சுத்த நம்பரை குடிக்கணுமா. அப்படியே சுத்தி வரக்கூடிய காட்சி. இங்க பண்ண 1008 சுத்த சுற்று 1008 முறை சொக்கநாதர் வலம் வருக. இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும்னா பிராமண சொன்னார், அறவேதியனை தினம் 1000 எங்கால் சூழல் உரமே ஒழிக்கப்படும் இன்னம் உரைப்ப கேட்டி. பிராமணர்கள் சொல்றார்கள், ஆனா விரத நெறியால் 2 5 வைகள் 10 நாள் மாநாடனை அம்முறையால் பலம் செய்து வந்தால் 10 நாள் தினம் 1008 தடவை வலம் வருக. ஆனால் அதற்கு வழிகாட்டும் அப்படின்னு வந்தேன்னா பிரம்மகுஜம் நீங்கிறதுக்கு சொக்கநாதர் வழிகாட்டுவார் என்று ஐயரு கூற அந்த தலைவர்களா சொன்ன உடனே போனான் அரசன் புனிதன் திருக்கோயில் புக்கான். நேர கோயில் போனான். இது நல்லபடி 1008 சுற்றம். 11 சுத்து நம்ம சுத்துறதே 11 சுத்து சுத்தம். அந்த காலத்துல தொட்டிக்கடைக்கு நம்ம சுப்பிரமணியம் சுபாலாம் உழவார் பண்ணி கூப்பிட்டாங்க. 3 நாள் டூர். அப்ப நீண்ட தூரம் போறமேன்னு கவலை எனக்கு.
உழவாரப்பணி போகிறோம், நீண்ட தூரம் போகிறோமே, 3 பஸ்ஸில் கூட்டு போகிறோம், 200 பேரை. என்னமோ ஆயிரப்படான்னு யார்ட்டு செய்ய வீட்டு கூட தெரியாது. 11 சுத்து முதல் நாள் வெளிப்பிரகாரத்தை சுத்தினேன். சுற்றி ஒரு இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு சாமி காப்பாற்றினார். ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நல்லா 3 நாளும் ஜேன்னு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அருமையான சாப்பாடு. உழவார பணி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. செங்கிலீர் விநாயகருக்கு கும்பாபிஷேகம், அடுத்தால சுயம்பரேஸ்வரர் கும்பாபிஷேகம். அப்போ 11 சுற்று சுற்றினேன். மகிமை என்னோட சொல்லலை, நீங்கள் சுற்று உங்களால் முடியாதுப்பா, சுற்றி பார்ப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 11 சுற்று சுற்றி அன்றைக்கு அது கை மேலே பலன் கிடைச்சது 2007. அது மாதிரி ஏதாவது மனசுல கஷ்டம் வந்துன்னா அது சுத்திடும். பிரகாரத்து சுவாமி அம்பாளையை சேர்த்து சுத்தணும். ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அருமை மாணவர் ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காரு, பெரிய ரைஸ் மில், பெரிய பணக்காரர். அவர் மகளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை சொன்னார். அப்போ இந்த வெளிப்பிரகாரத்தை தினமும் 11 சுத்துங்கன்னு, டெய்லி 11 சுத்துவார். நான் இடையில அங்கே போய்கிட்டு இருக்குமே என்கிட்ட போய் பேசுவார். அப்படியே சுத்தினார். 6 மாசம் கழிச்சு 7வது மாசத்துல அந்த பிள்ளை கன்சீவ் ஆயிடுச்சு. நடந்தது. ஒரு ஆஸ்பத்திரி போல ஒன்றும் செய்யல, கோமதி அனுக்கிற அந்த பிள்ளை கூட சுத்தல, அப்பா சுத்துறாரு. அப்படி சுத்துற பிள்ளைய தூக்கிட்டு ஒரு நாள் நம்ம முத்தோதல வந்துட்டா, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தா. அவரு இப்பவும் சுத்துறாரு. இன்னைக்கு காலையில என் ஊதி பஸ் போய் எத்தனை நம்பருங்க இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறாரு. குழந்தை வந்த பிறகு சுத்தாம இருக்கலாம்னா நன்றி பத்தியா. ஆமா, கோமதியை கும்பிட்டா எல்லாம் நடக்கும். அதனால நாம வெளியூர்ல போய் நம்ம ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்க கூட நான் சொல்லல. ஆனா எல்லாமே இங்க இருக்கு, நம்ம கோயில எல்லாம் இருக்கு. அந்த அருமையான சன்னதி கோமதியுமே சன்னதி, என்ன கேட்டாலும் அவன் கொடுக்க தயாரா இருக்கா. அதைத்தான் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்த தவறுதோம். கை நிறைய வெண்ணெய் இருக்கு, நெய் கலந்துகிட்டு இருக்கோம். நெய் இருக்கா, வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலணும். ஆகவே அந்த மாதிரி 1008 என்னுடைய அருமை நண்பர் அவர் ஜுவல்லரி மார்ட் வச்சிருக்காருங்க, ஆர்மா ஜுவல்லர்ஸ். அவர் பையனும் மருமகளும் தினம் காலைல 5:30 மணிக்கு கோயிலுக்கு போய் 11 டைம்ஸ் சுத்துவாங்க. வெளியில வாக்கிங் வர மாட்டாங்க, 11 சுத்துவாங்க. 1.5 மாசத்துக்கு முன்னால கோயம்புத்தூர் போய் கார்ல திரும்பும் போது சாத்தூர் பக்கத்தில் ஆக்சிடென்ட்ல இவர் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்காரு. பேக் சீட்ல இருந்தவன் ஆள் அவுட்டு. வண்டி அப்படியே சுக்குநூறா படத்தை காட்டினாரு. இவருக்கு ஒரு அடி இல்லை, ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து. இதெல்லாம் எது சொல்றாங்க? கோமதியினுடைய அருள். அதனால தொழ வேண்டும் உனை என்றும் என்னைக்கும் இருக்கும். மாந்த வெள்ளி மாசபரம் மாத்திரம் இல்லை, தொழ வேண்டும் உனை என்றும் தூமலர்தி பாடி உண்ணும் அழ வேண்டும். எங்கள் ஆசிரியர் சித்தாந்த பண்டித பூஷன் ஈஸ்வரமூர்த்தி உள்ளவர் சொல்கிறார்கள். அதனால 1008 சுத்துறதுக்கு உடனே ஆரம்பிச்சிட்டார் மகாராஜா. சீக்கிரம் போயிடும், ஏன்னா கேட்கறவங்க தூக்கம் வந்துச்சுன்னா சிக்கலாயிரும். அவங்க தூக்கம் அவங்களை கபருது. இப்பவுமே 2 பேருக்கு அப்படி ஈஸா வருது, அப்படியே அசருதாங்க. ஏன் பக்கத்தில் தண்ணி இருந்தா தொடிச்சிருவேன், அங்க இருக்கு தண்ணி, ஒன்றும் வழியில் என்ன. அப்ப பார்த்து யார் தூங்கன்னு தெரிஞ்சுவோம் தொழிக்கும் போது என்ன. ஆகவே உடனடியாக செஞ்சிருவோம். அடுத்த மாசம் இன்னைக்கு அஷ்டமி தேவையா, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பி. அஷ்டமி என்ன, அஷ்டமி பார்க்கறது, அஷ்டமி சிவருமானுக்குரிய நாடு. அழகா கல்யாணம் பண்ணிக்க, லௌகிகாரம் செய்யக்கூடாது. இன்னைக்கு சண்முகம் கல்யாணம் நடக்குது, எப்படி இருக்கும்? அஷ்டமி அன்னைக்கு அங்கேயும் கல்யாணம் தானே, கல்யாணம் நடக்குது. பார்க்க அழகா நடராஜன் உட்காந்து திஞ்சாங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு வரிசா பந்தியை போட்டு போன தண்ணி என்ன பிரகாரம் போடாம காப்பியை வாங்கி வாங்கி ஒவ்வொன்றும் இம்மா தண்டி இருக்கு. பிரகாரம் சிறுசு. அம்மா கொஞ்சம் வழி விடியலா, அம்மா கொஞ்சம் வழி கேட்கணும், கிராமத்துக்காரங்கள கவனமா பேச வேண்டியிருக்க, அப்படிலாம் செய்யறாங்க. இங்க அம்மையினுடைய அருளால எல்லாம் நடக்கும். ஆரம்பிச்சார். என்னத்தை ஆரம்பிச்சாரு? 1008 வலம் வர ஆரம்பிச்சார். எந்த கோயில? சொக்கநாதர் கோயில. சரித்திரத்தை விட்டுறாதீங்க. இந்த பழி தீர போறதுக்கு எங்கெல்லாம் போகும் பாருங்க.
இவ்வளவு பொசத்தை தூக்கி வச்சிருக்கீங்களே, என்ன நடக்க போகுதோ? இன்னைக்கு விறகு வைக்க படல வேண்டான்னு அவங்க சொல்லிட்டாங்க, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். அதனால கொஞ்சம் கூட கொஞ்சம் பேசுவேன். கரெக்டா 1:30 மணிக்கு தான் உங்களை விடுவேன். மணி 12, 1 மணி நேரம் இடையில கொஞ்சம் கேப் விடுவேன். இந்த பழி தீர்ந்தவொடனே கேப் விட்டுக்கணும். சிவலோகம் காட்டுல அதுக்கப்புறம் வந்துட்டா வரலையா, இன்னும் வரக்கணுமே. விழி ஆயிரத்தோன் பழி தீர்த்தனை சொக்கநாதா, இந்திரனடி படியெல்லாம் தீர்த்தியப்பா. வேதியந்தன் கழியாத மாபாதகம் தீர்த்தனை, மாபாதகம் செய்தானே பிராமண, அதை நீ தீர்க்கிறியா? கவுளி கங்கை சுழியார் அழைக்கும் சடையாய் என்னை தொட்டு அழைக்கும் பழியானது தீர்த்து அருள் என்று பணிந்து வீழ்ந்தான். சாமிட்ட விழுந்து விழுந்து கும்பிட எண்ணும் படியும் முறையால் வளைந்து எத்த ஐயன் விண்ணின்றி எம்பும் அரசே. அசரீர் வாக்கு வந்துருச்சு. 10 நாள்ல சுவாமி விட கொடுக்க போறாரு பாருங்க, என்ன சொல்ல போறாரு பாருங்க. எண்ணும் படியும் முறையால் வளைந்து ஏத்த ஐயன் விண்ணின்றி எம்பும் அரசேயே. பரிமேத வேள்வி நன்னும் பயன் ஓர் அடி வைப்பின் இனி நன்ன வெம்மை பண்ணும் வளர்த்தார் மகிழ்ந்தேன் பழி அஞ்சல் மன்னோ. இந்த மாதிரி 1000 சுத்திருக்க ஒரு அடி வச்சேன்னா 100 அசுவமேதம் செய்த புண்ணியம் உனக்கு கிடைச்சிருக்கு. கவலைப்படாத, உன் பழியத்திற்கு வழி சொல்கிறேன். சொக்கநாதர் அசரீர் வாக்கா சொல்றேன். என்ன வழின்னு பாருங்க. பொன்னோடு முத்தம் கொடிக்கும் துறை பொன்னி நாடன், பொன்னி காவிரி, காவிரி நாடன் சோழ நாடு. பொன்னோடு முத்தம் கொடிக்கும் துறை பொன்னி நாடன் நின்னோடு அமராற்ற நினைந்து எழும் நீயும் நேர்வாய். உன்னை தோற்கடிக்கிற எண்ணத்தோடு சோழ மகாராஜா உன் மீது படையெடுப்பார். நீ பயப்படாத, நீ எழுத்து நில்லு. அன்னோன் உனக்கு புறகிட்டு சண்டையில உன்னுடைய படையினுடைய பெருமையை பார்த்து அவன் ஓடுவான் சோழன். நீ பின்னாலே போ. புறகிட்டு அன்றோடும் நீயும் பின்னோடி அவன் பின்னால ஓடு. எட்டி பிடிப்பார் துரத்தும் என்னை. அப்படி போற சமயத்தில் நீ நேர ஒரு ஊருக்கு போவ. படையை துரத்திக்கிட்டே போகும்போது ஒரு ஊர், என்ன ஊருன்னு பார்ப்போம். 4 ஊர் சொல்ல, எந்த ஊர் வரும் பார்ப்பேன். இப்ப நான் சொல்ல போறேன் 4 ஊர். குறிகுளம், நொச்சிகுளம், மாடக்குளம், தேவர்குளம். எந்த ஊர்? மாடக்குளமா? திருவிடை மருதூர். திருவிடை மருதூர் வரப்போகுது. நான் அந்த 4மே ஆன்சர் இல்லை. நாலுமே ஆன்சர் இல்லை, எல்லாரும் ஏமாந்துட்டேன். பொன்னோடு முத்தம் கொடிக்கும் துறை பொன்னி நாடன் நின்னோடு அமராற்ற நினைந்து எழுமும் நீயும் நேர்வாள். அன்னோன் உனக்கு புறகிட்டு அகன்று ஓடும் நீயும் பின்னோடி எட்டி பிடிப்பாய் துரத்தும் எல்லை. எமை யாம் அர்ச்சித்து இருக்கும் தலம் எய்துவாயால். என்னை நானே பூஜை பண்ற ஒரு சனம் இருக்கு. தன்னை தானே பூஜை பண்ற சனம் 5ஆம் நாள் நடக்கும் திருவடி மருதுல. சாமியை பூஜை பண்றதாக உலகத்துக்கு காட்டுறதுக்காக. எம்மை யாம் அர்ச்சித்து இருக்கும் தலம் எய்துவாயால் திருவடி மருது. அமையாத வன்கண் பழி ஆற்றுதும். அங்க போனா இந்த பழி நீங்கும். என்ன சேர்க்கண் உமையாள் மணாளன் அருள் வாழ்த்தி ஒரகன் உச்சி கமையாறு தோழான் தொழுது ஆண்டன் இருக்கையில் புக்கான். சோழன் வரவை எதிர்பார்த்து கொண்டு பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் இருக்கிறார்.
அந்தாச்சு படம் வருது. மகாராஜா சோழ நாட்டோட போர்க்களத்துக்கு போற ரெடி ஆயிட்டார். தூதர்கள் சொன்னார்கள், மகாராஜா பாண்டி நாட்டை நோக்கி சோழ நாட்டு படைகள் விரைந்து வருகின்றன. ஆர்த்தார் முடியோன் சில நாள் கழித்து ஆற்றலேற்ற போர்த்தாவு வேங்கை கொடித்தானை புடவி போர்ப்ப பேர்த்தார் கவி வந்து கதி வந்தன பேரியமார்ப்ப கன்னி பார்த்தாமவேல் மீனவன் நாட்டில் படர்ந்த எல்லை. மீனவனாகிய பாண்டி நாட்டின் மீது படை நெருங்குகிறது. மிடைந்தேறும் நேரி பொறுப்பன் படை வேலை மேற்சென்று அடைந்து ஏறி மீன கொடியோன் அமராட மீன கொடியோன் அமராட ஆடி கடைந்தேறு வெப்பில் கடைஞ்சிற்று என்ன கிள்ளி சேனை. கிள்ளி சோழன் கிள்ளி சேனை உடைந்து ஏக சூழ்த்தாயிரம் படைவர் சோழனுடைய படைகள். வெண்ணிட்டு வெண்ண முதுகை காட்டிட்டு ஓடுறாங்க. உடைந்து ஓடினன் உள்ளம் விழ்கா. வெக்கப்பட்டு சோழனுடைய படைகள் எல்லாம் முதுகு கட்டு ஓடுது. பின்னாலேயே போறாரு. பின்னாலேயே போனா சுவர் இருந்தா சாய முடியும். சடக்குன்னு சுவருக்கு நினைச்சு விழுந்துட்டு என்ன செய்ய, பின்னாலே இப்ப நைச ஒரு ஆளா பின்னால போறாங்க. நேரம் ஆச்சு சுவர்ல சாயறதுக்கு. முதல்ல செங்குத்தா உட்கார்ந்து பார்த்தாங்க. இப்படி போகணும் யாரு கண்டா, இப்ப 2 பேர் நைசா பின்னாலே போறாங்க. அந்த பின்னால போட சோழ மகாராஜா சொரவ கொடியண்ணல் துறந்து பின் சென்று செல்வோம் பொறவ கடிமுள்ளையும் தாமரை போதும் ஏந்தி நரவ களி செய்து கள நெய்தல் ஆனம் காணலின் மாங்காங்கர் மொய்த்த இரவு புலவு களினி துறை பொன்னி சேர்ந்தான். காவிரிக்கரை வரைக்கும் வருஷம் வந்தாச்சு. அங்க பார்க்க ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் கண்ணை பறிக்குது. பூசத்துறையில் தைப்பூசம். தைப்பூசத்துல தீர்த்தமாடல் விசேஷம். அதை சொல்றார். பூசத்துறையில் திருவிடைமருதூர்ல தைப்பூசம் சிறப்புடையது. பூசத்துறையில் புகுந்து ஆடி அப்பொன்னி தென்சார் வாசத்திடை மாமருதை. மாமருதை மருதூர் சுவாமி மருதவாணன். மாமருதை பணிதற்கு வைகை தேசத்தவன் கீழ்த்திசை வாயில் கடந்து செல்ல பாசத்தளையும் படியும் புற நின்ற அன்றே. நம்ம பார்வதி பதங்கே அரகரம். தைப்பூசத்தை அருமையான அந்த நாள்ல அங்கே நீராடினான் மகாராஜா. கோபுரத்தை கண்டு தரிசனம் பண்ணா. திருவிடைமூர் மகாலிங்க சுவாமிய அப்படியே கிழக்கு வாசல் அடியே உள்ள வரார் மகாராஜா. கிழக்கு வாசல் உள்ள போன உடனே அந்த பிரம்மகத்தி தோஷம் பாசத்தலை வாயில்ல ஸ்டாப்டு. அதுக்கு மேல போக முடியல. அந்த மேல இருக்கும் படியில் ஏறி பார்த்தா அந்த பிரம்மகத்தி தோஷம் படம் போட்டுப்பாங்க. தலை அந்த படமெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஆக கிழக்கு வாசல் எழுப்பணும், திரும்ப வரமா மேற்கு வாசல் அடிக்கணும். வெளியே அப்படி எல்லாம் பிடிச்சிடும் திரும்ப. அதற்காக மேற்கு வாசல் மகாராஜா வெளியே வரப்படுறார். உள்ள மகாலிங்க பெருமான் காட்சி, கண்கொள்ளா காட்சி. பாசத்தளையும் படியும் புற நின்ற அன்றே சுருதி சுரும்பு புறம் சூழ்ந்து சூழற தெய்வம் அருதில். தெய்வம் அருதில் சிறந்த பெருந்தேனை. அங்க இருக்கிற சாமி பேர் பெருந்தேனா. அந்த தேன் இருக்க மகாலிங்க சாமிங்கிற தேன் பார்க்கிறார். தெய்வ மருதில் சிறந்த பெருந்தேனை கண்பாய் அங்காந்து அப்படியே பார்க்கிறார். பருகி படிந்து அந்த தேனை பருகிறார். படிந்து தழல்வாய் வெண்ணெய் பாவை ஒப்ப. வெண்ணெய் தழல்ல நெருப்புல ஆட்டினா எப்படி நெய்யா உருகுமோ அது போல உருகி செயலற்று உணர்வற்று ஆகி நின்றான். நம பார்வதி பதையே அரகரமா. பார்வதி
இப்பொழுது அந்த பிரம்மவித்தி தோஷம் வாசல்ல தடுக்கப்படுகிறது. உள்ள போனா சாமியை பார்க்கிற மகாலிக சாமி. அந்த சன்னதி அப்படி விசேஷம். திருவாவூர் ராஜன கோயில் அது. அங்கிருந்து திருவாவூர் 10 கிலோமீட்டர் தான். அந்த அழகான திருவிழம்பர் கோயில். தேர் அழகு, தெப்ப அழகு, கோயில் அழகு, எல்லாமே அழகுதான். அருமையான திருக்கோயில். சாமி முன்னால பாட போறாங்க. நிராமய பரமானந்த நிறுத்த நான் மாட கூடல் பராபர எமயா முக்கண் பகவ பார்ப்பதி மணாள புராதன அகிலநாத புண்ணிய மருதவான அராவணி சடையாய் எந்தன் என்று என்று அளவிலா துதிகள் செய்தான். அவர் முன்னால பாடுறார். அப்படியே அழகா பாடுறான். மீண்டும் மீண்டும் பாடுறான். நிராமய பரமானந்த நிறுத்தம் நான் மாட கூடல் பராபர இமயா முக்கண் பகவ பார்ப்பதி மணாள புராதன அகிலநாத புண்ணிய மருதவான. மருதவானர் சாமி பேர். அராவணி சடையாய் என்று என்று அளவிலா துதிகள் செய்தான். மருதவானர் சாமி பேர். இன்னொரு பேர் மருத.